அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் எதிரொலியாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தால் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இன்று நேரில் அதாவது இந்த குற்ற நிகழ்விடத்துல இன்று விசாரணையை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். 3 IPS அதிகாரிகள் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை அவர்கள் அந்த குழுவில் அமைக்கப்பட்டார்கள். உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி காவல் துணை ஆணையர்களாக இருக்கக்கூடிய சென்னை அண்ணா நகர் துணை ஆணையர் சினேகப்பிரியா மற்றும் ஜமால் என்ற பெண் IPS அதிகாரி, அதே போன்று பிருந்தா என்ற ஒரு IPS அதிகாரி என 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட இந்த சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட நிலையில அவர்கள் இந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த வழக்கு மற்றும் அந்த முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரம் தொடர்பாக அவர்கள் விசாரணை தொடங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. அவர்களுக்கான ஆவணங்கள் எல்லாமே இன்னும் முழுமையாக ஒப்படைக்கப்படவில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு இருக்கக்கூடிய நிலையில இந்த CCTV பதிவுகள் உள்ளிட்ட அந்த ஆதாரங்களை எல்லாம் இன்று அதிகாரப்பூர்வமாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைய தினம் இந்த குற்ற நிகழ்விடத்துல அதாவது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே நேரடியாக இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொள்வதற்கும் அதே போன்று கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொள்வதற்கும் இந்த வழக்கை விசாரித்த அதிகாரிடம் ஆலோசித்து அவர்கள் விசாரித்த தகவல்களை பெற்றும் இந்த சிறப்பு புலனாய்வு குழு இன்றைய தினம் இந்த விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். நன்றி சரவணன், உங்கள் தகவல்களுக்கு.